ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி மார்க்கெட் போயிருந்தேன். அங்கே வந்து சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிட்ற பொருள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாமே. அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு பொருள் இன்றைக்கி பார்த்தேன். எனக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஆசையாகிடுச்சு. ஏன்னா சின்ன வயசில் சாப்பிட்டது அது. உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் தான் நினைக்கிறேன். அதில் எப்போயுமே தான் கிடைக்கும், எப்போயுமே கிடைக்காது. வாங்க பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னது சொல்லிட்டு கொடிக்களிக்காய் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். ஸ்கூல் போகும்போது பசங்க எல்லா பசங்களும் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. இது இந்த மாதிரி கண்டிப்பாக பாருங்கள் எப்படி இருக்குது. வேறு கொடிக்களிக்காய் இது வந்து 1/4 கிலோ 70 ரூபா சொன்னாங்க. நான் கீழே கொடி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன் வீடியோ எடுத்துக்கு முன்னாடியே. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் இருந்துச்சு கொடிக்களிக்காய். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பழுத்து போயெல்லாம் கூட இருக்குது பாருங்கள். பழுத்து போயெல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் பழுத்து போயிருக்கு, சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். சில பேருக்கு பிடிக்காதானா, ஆனால் நிறைய பேருக்கு பிடிக்கும். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பார்த்த உடனே நான் வாங்கிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும் தான் சாப்பிடணும் இது எல்லாமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது வந்து 1/2 கிலோ வந்து 50 ரூபா சொன்னாங்க. பாருங்கள் கொய்யாப்பழம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது இவர்கிட்ட ஒரு அண்ணா விற்பாங்க, அவர்கிட்ட எப்பவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 1/2 கிலோ 50 ரூபானாங்க. நான் 1/4 கிலோ கேட்டேன், ஆனால் 1/4 கிலோ வராதுமா அப்படின்ட்டாங்க. இது வந்து 50 ரூபா. வாங்கலாமான்னு பாருங்கள். இது இவ்வளோ வந்து 50 ரூபான்னு வாங்கலாமா பாருங்கள், ஒருத்தான்னு பாருங்கள். உருண்டு போயிட்டே இருக்கு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. எத்தனை பழமா? 7 இருக்குது மொத்தம். செங்காயம் தான் இருக்குது. எப்போ நான் பழம் வாங்கவே மாட்டேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பழத்தில் வந்து நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன், புழுலாம் இருக்கும். அதனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் கொய்யாப்பழம் காயாக தான் வாங்குவேன், இல்லை செங்காயம் வாங்குவேன். பழம் மட்டும் எப்போயுமே நான் வாங்கவே மாட்டேன். கொஞ்சம் பயம். நம்ம அழகாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐட்டமும் வாங்கியிருக்கோம். அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டம் தான். இது பார்த்தீங்கன்னா 20 ரூபா. பாதி காலி பண்ணிட்டேன். எனக்கு 20 ரூபாய்க்கு வாங்கினேம்மா. சரி சரி, நான் 20 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனால் நான் பாதி காலி பண்ணிட்டேன். நீ மீதி இவ்வளோ தான் இருக்குது. இருந்தாலும் இதே சரி காட்டலாமே காட்டுறேன். உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதை மறக்காமல் நான் யாருக்கெல்லாம் பிடிக்கின்றதை சொல்லுங்கள். இந்த நான் காட்டினதில் எது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கின்றதை கமெண்ட் கழுவிட்டீங்களா? சாப்பிட்றவா? கழுவிட்டேன். பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் பிடிக்குமா, பலாப்பழம் பிடிக்குமா, அப்புறம் தான் வாங்கியிருக்கோம் கொடிக்களிக்காய் பிடிக்குமா, இது 3 எது ரொம்ப பிடிக்குமா, இல்லை 3மே பிடிக்குமான்றதை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. மட்டும் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.